சம்பவம் அப்படின்னு ஒன்று சொல்லி நடக்கும்ல, அது இப்போ நடந்திருக்கு. அது என்ன சம்பவம்னா, திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து 2023 வந்து ஆளுநர் ஆர்என்ஆர் ரவியையும் அப்புறம் வந்து நடிகை குஷ்பையும் இணைச்சி ஒரு தப்பான விஷயத்த அவர் கன்வெர்ட் பண்ணார். அப்படின்னா 2 பேரையும் சேர்த்து தப்பாக இணைச்சி ஆபாசமாக பேசினார். அதனால் வந்து அவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் நடந்து இப்போ வந்து நேற்று இப்போது சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து 3 ஆண்டு சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், இப்போ வந்து நம்ம தளபதியை பற்றி யார் யார் தப்பாக அவதூறு பேசுகிறாங்களோ, தப்பாக பேசுகிறாங்களோ, கண்டிப்பாக அவங்க மேலேயும் வழக்கு பாயும். வழக்கு போட்ட பின்னால் கண்டிப்பாக இதே போல் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலேயும் வழக்கு வரும். அதே போல் நம்ம சாட்டை ப்ரோ இருக்கான் பாரு, சாட்டை மாமா, நம்ம சாட்டை மாமா மேலேயும் வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அப்போது தெரியும் சாட்டை மாமாவுக்கு இது என்ன விஷயம்னு. அவருக்கு இப்போவே கொஞ்சம் பின்னாடி டர்ரு விட்டுருக்கோம். ஏன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எவ்வளோ ஆபாச பேச்சாளர்ன்ட்டு உங்களுக்கே தெரியும். இப்போவே வந்து சாட்டை துரைமுருகனுக்கு வந்து பின்னால் டர்ரு விட்டுருக்கோம். ஏன்னா இப்போ இருக்கிறது திமுக ஆட்சி, நடக்கிறது திமுக ஆட்சி. அவரு திமுக பேச்சாளர். அவருக்கே வந்து இப்போ 3 ஆண்டு சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்கன்னா, சாட்டை துரைமுருகன் வந்து வேட்டு கட்சியினர். இப்போது அவர் கண்டிப்பாக ஈஸியாக அவர் மேலே வழக்கு போட்டு இதே போல் ஒரு சிறை தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே எப்படி வழக்கு போட்டு இப்போ 3 ஆண்டு சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் பணம் அபராதமும் சொல்லியிருக்காங்களோ, அதே போல் சாட்டை துரைமுருகன் மேலேயும் கண்டிப்பாக வந்து வழக்கு பாயும். அவருக்கும் அந்த ஆளுக்கும் கண்டிப்பாக 3 ஆண்டு அல்லது வந்து 5 ஆண்டு சிறை தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ வந்து சாட்டை துரைமுருகன் வந்து ஓடி ஒளிகிறாரா, இல்லை தெம்பாக வந்து என்னை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமித்தி காட்டுறாரான்னு சொல்லிட்டு அப்போ பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு சின்ன சந்தோஷம், தம்ஸ் அப் போட்டுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, தளபதியை வந்து அவதூறாக பேசுகிறாங்கோ, அசிங்கமாக பேசுகிறாங்கோ, அது யாருன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் அப்புறம் வந்து சாட்டை துரைமுருகனும் அப்புறம் வந்து பிஜேபி கட்சியினரை வந்து தளபதி விஜயை தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய ஆதங்கத்தை நான் பதிவு பண்ணியிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, மாவட்ட நிர்வாகிகள் வந்து என்ன பண்ணுறீங்க, கண்டிப்பாக யார் தளபதியை வந்து அசிங்கமாக அவதூறு பரப்புகிறாங்களோ அந்த இடத்துல அவங்க எந்த இடத்துல பேசுகிறாங்களோ அந்த இடத்துல ஒரு கேஸ் போடுங்க. கண்டிப்பாக கேஸ் போட்டால் கண்டிப்பாக கேஸ் நடக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் வந்து பேசியிருந்தேன். இப்போ வந்து அது உண்மையாக நடந்திருக்கு. என்னன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து தளபதி விஜயும் நடிகை த்ரிஷாவையும் வச்சு அவதூறாக பேசியிருந்தார் பிஜேபி மத்திய அமைச்சர் வந்து நயினார் நாகேந்திரன். அவங்க வந்து தளபதி விஜய் நடிகை த்ரிஷாவை வச்சு 2 பேரையும் வச்சு அசிங்கமாக தப்பாக பேசியிருந்தார். இப்போ அதுக்காக வந்து அவர் எங்கே பேசினாரோ அந்த இடத்துல வந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் போடுறதுனால நிறைய அரசியல்வாதிகள் வந்து நயினார் நாகேந்திரன் பேசுனது வந்து தப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டிச்சிருக்காங்க. அதெல்லாம் தப்பு உணர்ந்து வந்து இன்றைக்கி வந்து நயினார் நாகேந்திரன் மத்திய அமைச்சர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. கண்டிப்பாக இதே போல் தளபதியை எங்கெங்கே அசிங்கமாகவும் அவதூறாகவும் பேசுகிறாங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு கேஸ் போடுங்க. கண்டிப்பாக ஒரு சின்ன தமிழக வெற்றி கழக ஒரு தொண்டன் கூட யாராக இருந்தாலும் சரி, ஒரு யார் தப்பாக பேசுகிறாங்களோ அவங்க மேலே வந்து ஒரு கேஸ் போடுங்க. கண்டிப்பாக வந்து கேஸ் எடுத்துக்குவாங்க. இப்போ வந்து எப்படி நம்ம பக்கம் வெற்றி அடைஞ்சிருக்கு. இப்போ வந்து நயினார் நாகேந்திரன் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதே போல் கண்டிப்பாக நடக்கும். இன்னொருத்தர் மேலே கண்டிப்பாக வழக்கு போட்டே ஆகணும். கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக எங்கன்னா ஒரு இடத்துல வந்து சாட்டை துரைமுருகன் வந்து தளபதி விஜயை அவதூறாக பேசுவான் அந்த ஆள். கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக துரைமுருகன் வந்து ஒரு கேஸ் போடுங்க. நம்ம பக்கம் வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக அந்த ஆள் வந்து உள்ள தள்ளுவாங்க. கேஸ் போட்டு இந்த மாதிரி அவதூறாக பேசுகிறவங்க, அசிங்கமாக பேசுகிறவங்க முதல்ல கேஸ் போட்டு உள்ள தள்ளணும். அப்போ தான் முதல்ல இவங்கள உள்ள தள்ளினா தான் அடுத்தவங்க யார் அசிங்கமாக பேசுகிறாங்களோ அவங்க வந்து ஒரு பயம் வரும். இதைத் தொடர்ந்து 7 வருஷத்துக்கான தமிழக அரசு விருதுகள், திரைப்பட தமிழக அரசு விருதுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. 7 வருஷத்துக்கு சேர்த்து வந்து விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. அந்த விருதுகள் வந்து நியாயமாக வந்து யாருக்குமே கொடுக்கல. யார் வந்து திமுக கட்சிக்கு ரொம்ப ஆதரவாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் போய் சேர்ந்துருக்கு. அதே போல் வந்து நடிகை வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரம்யா கிருஷ்ணனோட நடித்த தங்கம் என்ற ஒரு சீரியலில் நடித்த ஒரு நடிகை, வில்லி நடிகை வந்து அவங்களுக்கும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து எனக்கு வில்லிக்கான ஒரு அவார்டு எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கமாக பேசியிருப்பாங்க. அவங்க ஃபோட்டோ வந்து இந்த சைடில் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப சூப்பராக நடிப்பாங்க. அதே போல் நிறைய வந்து திறமைசாலிகளுக்கு வந்து இங்கே வந்து அவார்டு கிடைக்கல. திமுக கட்சிக்காருக்கு யார் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதிகமாக வந்து அவார்டு கிடச்சிருக்கு. முக்கியமாக சிவகார்த்திகேயன் நடித்த கனா படம் வந்து படம் நல்லாயிருக்கு. நல்லா இல்லை நான் சொல்லவே இல்லை, அருமையான படம். அதில் வந்து சிவகார்த்திகேயன் மகள் வந்து அந்த படத்தில் ஒரு பாட்டில் வந்து வாயாடி பெத்த புள்ளன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் வந்து 2 வரி பாடியிருப்பாங்க. அந்த 2 வரிக்கான தமிழக அரசு விருதும் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தவரை வந்து ஒரு பாடல் வந்து முழுசாக பாடணும், அதுக்கான ஒரு விருதை கொடுக்கணும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச
ஒரு பாடல் வந்து முழுசாக பாடினா மட்டும்தான் அந்த விருது வந்து கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே அப்படி இல்லை. சிவகார்த்திகேயனுக்கு விருது கிடச்சிருக்கு. அதே போல் சிவகார்த்திகேயன் மகளுக்கு விருது கிடச்சிருக்கு. அந்த மேடையிலே வந்து இன்னொன்று நடந்திருக்கு வந்து ரொம்ப காமெடியாகவும் இருக்குது, ரொம்ப அவமானமாகவும் பார்க்குறேன் நான் இந்த செயல் வந்து. ஏன்னா ஏஆர் ரகுமானோட விருது வந்து நடிகர் சூர்யா கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அவரே சொல்கிறாரு சூர்யா, சார் இது உங்களோட விருதுன்னு சொல்லிட்டு மேடையிலையும் சைகை காமிக்கிறாரு, வந்து கீழே வந்து காமிக்கிறாரு சிரிச்சுக்கிட்டே. ஏன் ஏன் சார் கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சின்றதே இல்லையா? அந்த விருதில் வந்து போட்டிருக்காங்க திரு ஏஆர் ரகுமான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. தமிழ்லேயே கொட்டை எழுத்துல போட்டிருக்காங்க. அது கொடுக்குறீங்க. அந்த அமைச்சரும் அந்த துணை முதலமைச்சரும் நின்று வந்து கொடுக்குறாங்க. அது படித்து கொடுக்க இல்லையா? இப்போது சூர்யாவோட விருது வந்து சூர்யாவுக்கு தானே கொடுக்கணும். ஏன் ஏஆர் ரகுமானோட விருது ஏன் சூர்யாவுக்கு கொடுக்குறீங்க? அது கொஞ்சம் ஒரு சென்ஸே இல்லையா உங்களுக்கு? நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையா? படிக்காமல் அரசியலுக்கு வந்துட்டீங்களா சொல்லுங்கள். அதே போல் அந்த திமுக கட்சியில் வந்து எல்லா அமைச்சர்களும் கெட்டவனே கிடையாது. சில பேர் நல்லவங்க இருக்காங்க. யாராச்சும் மூத்த அமைச்சர்கள் இல்லைன்னா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கிட்ட கொடுத்து இந்த விருதுகளெல்லாம் கொடுத்துருக்கலாம். இல்லை சினிமா துறையில் வந்து நிறைய வந்து மூத்த நடிகர்கள் இருக்காங்க, மூத்த தயாரிப்பாளர்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அவங்ககிட்ட கொடுத்து கூட தமிழக அரசு அவார்டுகள் வந்து கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து எவ்வளோ வயசு நீங்களே சொல்லுங்கள். அவர் வந்து எல்லாருக்கும் விருது கொடுக்குறாரு. அவருக்கு வந்து விருது கொடுக்க வேண்டிய வயசு அது, நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து திமுக ஆட்சியில் வந்து ரொம்ப அநியாயமும் அராஜகமும் நடக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் 3 மாதத்துல வந்து தேர்தல் வரப்போகுது. உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். திமுக ஆட்சி நல்லா ஆட்சி பண்ணுறாங்களா சொல்லுங்கள். அவங்க சொன்ன எல்லா வாக்குறுதிகளும் அவங்க நிறைவேற்றிட்டாங்களான்னு சொல்லிட்டு இங்கே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இப்போது 2 நாளுக்கு முன்னாடி ஒரு அதிசயம் நடந்திருக்கு. அதிசயமும் ஆச்சரியமும் நடந்திருக்கு. ஏன்னா எலெக்ஷன் டைமில் வந்து ஒரு ஓட்டுக்கு 500 1000 சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் வந்து ரைடு வந்து அவங்க பணத்தை வந்து பறிமுதல் செஞ்சுட்டா எப்படின்னு பயந்து இவங்க ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இது நடக்கிறதுக்கு இன்னும் 3 மாதம் இருக்குல்ல. இந்த 3 மாதத்துக்காக மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் போகிறாங்களா ரேஷன் கடையில், அந்த உதவித்தொகை வந்து முன்னாடியே சேர்த்து 3000 ரூபாவும் கோடைக்கால போனஸாக ஒரு 2000 எக்ஸ்ட்ரா போட்டு 5000 ரூபாய் ஒரு குடும்ப அட்டைக்கு. இப்போ ஏற்கனவே வந்து மகளிர் உதவித்தொகை கொடுத்துருக்காங்களா, அந்த ரேஷன் கார்டுக்கு எல்லா ரேஷன் கார்டுக்கும் 5000 போட்டிருக்காங்க. இது வந்து மக்களுக்கு செய்கிற சலுகையா இல்லை வரப்போகிற 2026 தேர்தலுக்கான லஞ்ச பணமா? ஓட்டுக்கான பணம் தான் நான் நினைக்கிறேன். இந்த பணம் வந்து ஓட்டுக்காக ஒரு லஞ்ச பணம் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பிகில் சின்னத்துக்கு ஒரு ஓட்டு தட்டி விட்டு போங்க. வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழக புகழ்.